மூலம் 21ல் இன்றைக்கி ஒரு 3 மூலத்தை பற்றி பார்க்க போகிறோம். பவுத்திர மூலம், புறமூலம், ஆழி மூலம். பௌத்திரம் இது ஆசன வாயில் கட்டி மாதிரி தோன்றும். மலவாய் பக்கத்தில் கட்டி கட்டியாக தோன்றும். எப்போதுமே சூடு அதிகமாக இருக்கும் அந்த அந்த ஆசனவாய் பக்கத்தில். கை கால்லாம் ரொம்ப கனத்து போய் இருக்கும். அவங்களுக்கு கை கால் ரொம்ப கனத்த மாதிரி தெரியும். சிறுநீர் அடிக்கடி போகும். ஆசனவாயை சுற்றி மாம்பூக்களை போல் முளைகள் ஏற்படும். பின்னால் கோவைப்பழம் மாதிரி செவந்தது காணப்படும். எப்போதும் அசதியாகவே இருக்கும். மோசமான மூலத்தில் பௌத்திரங்கிறது ஒன்று. அடுத்து புறமூலம். இது ஆசனவாயில் நீர் இல்லை எண்ணெய் இது போல் கசிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உடம்புல இவங்களுக்கு சொறி சிரங்கு இருக்கும். சொறி சிரங்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புறமூலம் வரும். முகம் ரொம்ப மாற்றம் உண்டாயிரும். இந்த மூலம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாற்றம் உண்டாயிரும். இவங்க எப்போதுமே படுக்கையில் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. படுக்க தான் சொல்லும். அவங்களுக்கு உடம்பு முழுக்க ரொம்ப உஷ்ணமாயிரும். உடம்பே உஷ்ணமாக இருக்கும். அபான வாயில் கத்தி மாதிரி உள்ளுக்கும் வெளியும் சதை வளர்ந்து இருக்கும். எப்போதும் ஊறலும் வலியும் சேர்ந்தே தான் இருக்கும். இது புறமூலம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதோட செய்கைகள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த நோய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அதில். அதேமாரி ஆழிமூலம், அழிவு கொடுக்கக்கூடிய ஒரு மூலத்தில் ஆழிமூலம் ஒன்று. ஆசன வாயில் வள்ளிக்கிழங்க போன்று முளைகள் தோன்றும். மலம், சீர், இரத்தம் இது மூணுமே கலந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். காரம் சாப்பிட்டாலும் மூலம் இந்த மோசம் அதிகமாக கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் காரம் சாப்பிட்டாலே மூல நோயும் அதிகமாகும். உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், ஆனால் சாப்பிடும்போதெல்லாம் மூல நோய் அதிகமாகும். மலச்சிக்கல் இருக்கும். உடம்பு ரொம்ப பலகீனமாகிடுவாங்க. சோர்வாகவும் இருப்பாங்க. உடம்பே ரொம்ப பலம் குறைஞ்சிரும். அதாவது ரொம்பவே பீஸ் போன மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் படுத்து கிடப்பாங்க. ஆழி மூலம் உள்ளவங்களோட வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அந்த நிலைமை. நன்றி.